தலைமை ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்களே, கல்வியாண்டு 2026-2027 தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் பொதுமாறுதல் கலந்தாய்வுக்கு விண்ணப்பித்தவர்கள் தங்களுடைய மேல் அதிகாரி நம்முடைய விண்ணப்பத்திற்கு முதல் அப்ரூவல் கொடுத்த பின்பு அந்த விண்ணப்பத்தை நாம் நகலெடுக்க வேண்டும். அந்த விண்ணப்பத்தோடு தேவையான ஆவணங்களை இணைத்து இரண்டாவது அப்ரூவலுக்காக நாம் அலுவலகத்தில் ஒப்படைக்க வேண்டும். நம்முடைய கலந்தாய்வு விண்ணப்பத்திற்கு முதல் அப்ரூவல் கொடுத்த பின்பு அதை எவ்வாறு நகலெடுப்பது, பின்பு அந்த விண்ணப்பத்தோடு என்னென்ன ஆவணங்கள் சேர்க்க வேண்டும், பின்பு அந்த விண்ணப்பத்தை எந்த அலுவலகத்தில் ஒப்படைக்க வேண்டும், எந்த தேதிக்குள், அதாவது விண்ணப்பத்தை ஒப்படைக்கக்கூடிய கடைசி தேதி என்ன, இது போன்ற விவரங்களை இந்த காணொளியில் நாம் காணலாம். நண்பர்களே, உங்களுடைய அலைபேசி அல்லது மடிக்கணினியில் கூகுள் குரோமை திறந்து கொள்ளுங்கள். அதில் தேடும் இடத்தில் EMIS என்று தட்டச்சு செய்துட்டு தேட ஆரம்பிங்க. தற்போது emis.tnschools.gov.in அப்படின்ற ஒரு இணையதள முகவரி உங்களுக்கு காட்டப்படும். அந்த இணையதளத்தை தெரிந்து கொள்ளுங்கள். இங்கு முதலாவதாக பயனாளர் பெயர் அப்படின்ற இடத்துல நம்முடைய 8 இலக்க எமிஸ் அடையாள எண்ணை பதிவு செய்து கொள்ளுங்கள். பின்பு கடவுச்சொல் அப்படின்ற இடத்துல நம்முடைய அலைபேசி எண்ணில் முதல் 4 இலக்க எண் என்ற குறியீடு, பின்பு நம்முடைய பிறந்த வருடம், இதுதான் கடவுச்சொல். இந்த கடவுச்சொல்லை பதிவு செஞ்சுட்டு கீழே லாகின் அப்படின்னு இருக்கும், அதை அழுத்துங்க. மேலே வலது மூலையில் 3 கோடுகள் இருக்கும், அதை அழுத்துங்க. இதில் மூன்றாவதாக அட்மின் அப்படின்னு இருக்கும், அதை தேர்ந்தெடுங்க. இதில் ட்ரான்ஸ்ஃபர் அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்னு இருக்கும், அதை தேர்ந்தெடுங்க. இப்போ நீங்கள் கலந்தாய்வுக்கு எந்த கலந்தாய்வுக்கு விண்ணப்பிச்சிருக்கீங்களோ அதை நீங்கள் தேர்ந்தெடுக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா தான் நீங்கள் தேர்ந்தெடுக்கணும். இப்போ நீங்கள் வித்தின் பிளாக், வித்தின் ரெவென்யூ டிஸ்ட்ரிக்ட் டு டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு இருக்கும். இதில் நீங்கள் 3க்குமே விண்ணப்பிச்சிருந்தீங்க அப்படின்னா ஒவ்வொன்றா தேர்ந்தெடுத்து அந்த விண்ணப்பத்தை நீங்கள் நகலெடுக்கணும். இல்லை நான் ஏதாவது ஒன்று மட்டும்தான் நான் விண்ணப்பிச்சிருக்கேன் அப்படின்னா இப்போ அதை நீங்கள் தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள். எப்படியா இருந்தாலும் நீங்கள் ஒவ்வொரு கலந்தாய்வுக்குமே நீங்கள் தனித்தனியாக நீங்கள் விண்ணப்பிச்சிருப்பீங்க. அதனால் ஒவ்வொன்றையுமே தேர்ந்தெடுத்து அந்த விண்ணப்பத்தை நீங்கள் நகலெடுத்து கொள்ள வேண்டும். இப்போ கலந்தாய்வுக்குரிய இதை நம்ம தேர்ந்தெடுத்ததுக்கப்புறம் மேலே பார்த்திங்கன்னா பிரிண்ட் அப்படின்னு உங்களுக்கு காட்டப்படும். இப்படி இருந்துச்சுன்னா நம்மளுடைய விண்ணப்பமானது அப்ரூவ்டு செய்யப்பட்டுள்ளது அப்படின்றது அர்த்தம். இப்போ கீழே பார்த்திங்கன்னா நம்ம விண்ணப்பத்துக்கு யார் அப்ரூவ்டு கொடுத்தாங்க அப்படின்றது இங்கே அப்ரூவ்டு பை அப்படின்னு இங்கே கொடுக்கப்பட்டிருக்கும். இப்போ இந்த விண்ணப்பத்தை நம்ம எவ்வாறு நகல் எடுப்பது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ பிரிண்ட் அப்படின்னு இருக்கும், அதை அழுத்துங்க. இப்போ மறுபடியும் பிரிண்ட் அப்படின்னு இருக்கும், அதை அழுத்துங்க. இப்போ பார்த்திங்கன்னா உங்களுடைய விண்ணப்பமானது உங்களுடைய அலைபேசியில் பதிவிறக்கம் ஆகிடும். இப்போ அந்த விண்ணப்பத்தை நீங்கள் நகல் எடுத்துக்கொள்ளலாம். இப்போ உங்களுக்கு இந்த விண்ணப்பமானது உங்களுடைய அலைபேசியில் பதிவிறக்கம் ஆகலை அப்படின்னா நீங்கள் உங்களுடைய மடிக்கணினி மூலமாக இந்த விண்ணப்பத்தை நீங்கள் பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய கணினியகத்திற்கு சென்று உங்களுடைய விண்ணப்பத்தை நீங்கள் பதிவிறக்கம் செய்து நகலெடுத்து கொள்ளுங்கள். நண்பர்களே, உங்களுடைய மாறுதல் விண்ணப்ப படிவம் இது போன்று தான் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். இதில் இருக்கக்கூடிய தகவல்லாம் சரியாக இருக்கா என்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள். பின்பு கீழே பார்த்திங்கன்னா உறுதிமொழி அப்படின்னு இருக்கும். மேற்குறிப்பிட்ட அனைத்து விவரங்களும் முன்னுரிமை சார்ந்த ஆவணங்கள் உட்பட சரியானது என சான்றளிக்கிறேன் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கும். கீழே உங்களுடைய கையொப்பத்தை இந்த இடத்துல பதிவு செய்து கொள்ள வேண்டும். பின்பு இதே விண்ணப்பத்தில் அருகில் உங்களுடைய பள்ளி தலைமை ஆசிரியர்கிட்டையும் இந்த இடத்துல கையொப்பம் வாங்கி பள்ளியுடைய முத்திரையை இந்த இடத்துல பதிவு செய்து கொள்ளுங்கள். இப்போ இதே போன்று நீங்கள் 3 நகல்கள் அல்லது 4 நகல்கள் உங்களுடைய அலுவலகத்தில் கேட்டு எத்தனை நகல்கள் கொடுக்க வேண்டும், குறைந்தபட்சம் 3, அதிகபட்சமாக 4 நகல்கள் நீங்கள் கொடுக்க வேண்டும். இதில் நீங்கள் என்னென்ன ஆவணங்கள்லாம் சேர்க்கணும் அப்படின்னா, நீங்கள் தற்போது பணிபுரியக்கூடிய பள்ளிக்கு எவ்வாறு பணிக்கு வந்தீங்க, அதாவது நேரடி நியமனம் மூலமாகவா அல்லது மனமொத்த மாறுதல் மூலமாகவா, விருப்ப மாறுதல் மூலமாக, இதுபோல் எந்த அடிப்படையில் நீங்கள் தற்போது பணியாற்றக்கூடிய பள்ளிக்கு நீங்கள் பணிபுரிய வந்தீங்க அப்படின்றதுக்கான சான்றிதழை நீங்கள் இணைக்க வேண்டும். மற்றும் நீங்கள் முன்னுரிமை ஏதேனும் விண்ணப்பிச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த முன்னுரிமைக்கான
சரியான சான்றிதழை நீங்கள் இணைக்க வேண்டும். நீங்கள் பள்ளிக்கு தற்போது பணிபுரிய பள்ளிக்கு நீங்கள் எதன் மூலமாக நீங்கள் பணியமர்த்தப்பட்டீங்க அதோடைய ஆணை மற்றும் முன்னுரிமை இருந்துச்சு அப்படின்னா அந்த முன்னுரிமைக்கான சான்றிதழ், இதை இரண்டையுமே இந்த விண்ணப்பத்தோடு இணைத்து இதே போன்று நீங்கள் 3 அல்லது 4 நகல்கள் நீங்கள் தயார் செய்து உங்களுடைய அலுவலகத்தில் ஒப்படைக்க வேண்டும். இப்போ ஒரு தொடக்கப்பள்ளி ஆசிரியராக இருந்தால் அப்படின்னா அவர்கள் வட்டார கல்வி அலுவலகத்தில் ஒப்படைக்க வேண்டும். அவர்கள் இந்த விண்ணப்பத்திற்கு 2வது அப்ரூவலுக்காக தொடக்கக்கல்வி மாவட்ட கல்வி அலுவலர் அதாவது டிஇஓவுக்கு அவங்க இந்த விண்ணப்பத்தை அனுப்புவாங்க. இப்போ ஒரு பட்டதாரி ஆசிரியர் அதாவது பள்ளி கல்வித்துறையில் பணியாற்றக்கூடிய பட்டதாரி ஆசிரியர் இந்த விண்ணப்பத்தை வந்து உங்களுடைய பள்ளியிலேயே அதாவது உயர்நிலை பள்ளி மேல்நிலை பள்ளியிலேயே நீங்கள் தலைமை ஆசிரியர்கிட்ட நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவர் வந்து உங்களுடைய விண்ணப்பத்திற்கு 2வது அப்ரூவலுக்காக முதன்மை கல்வி அலுவலர் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலருக்கு இந்த விண்ணப்பத்தை அவர் வந்து அனுப்புவார். இவ்வாறு இந்த விண்ணப்பத்தை நீங்கள் உங்களுடைய 2வது அப்ரூவலுக்காக அலுவலகத்தில் நீங்கள் சமர்ப்பித்த பின்பு உங்களுடைய விண்ணப்பமானது 2வது அப்ரூவல் பெற்ற பின்பு அப்பொழுது தான் உங்களுடைய விண்ணப்பமானது இந்த ஆசிரியர் பொதுமாறுதல் கலந்தாய்வுக்கு உங்களுடைய பெயர் சேர்க்கப்படும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். நண்பர்களே, முதல் அப்ரூவல் கொடுக்கப்பட்ட அந்த விண்ணப்பத்தை உங்களுடைய அலுவலகத்தில் ஒப்படைக்கக்கூடிய கடைசி தேதி என்ன அப்படின்னா 22/6/2026. அதற்குள் உங்களுடைய விண்ணப்பத்தை 2வது அப்ரூவலுக்காக உங்களுடைய அலுவலகத்தில் நீங்கள் ஒப்படைத்திட வேண்டும். சரி, உங்களுடைய விண்ணப்பமானது 2வது அப்ரூவல் எந்த தேதியிலிருந்து உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னா 23/6/2026 24/6/2026 இந்த 2 நாட்களுக்குள் உங்களுடைய விண்ணப்பமானது உங்களுடைய அதிகாரிகள் 2வது அப்ரூவல் கொடுத்துருவாங்க. இப்போ உங்களுடைய விண்ணப்பமானது 2வது அப்ரூவல் கொடுக்கப்பட்ட பின்பு உங்களுடைய பெயரானது ஆசிரியர் கலந்தாய்வுக்கு சேர்க்கப்படும். அந்த முன்னுரிமை பட்டியல் எப்பொழுது வெளியிடப்படும் அப்படின்னா 25/6/2026 வியாழக்கிழமை காலை 10 மணிக்கு உங்களுடைய பெயரானது ஆசிரியர் கலந்தாய்வு முன்னுரிமை பட்டியலில் உங்களுக்கு காமிக்கப்படும். இதை நீங்கள் எமிஸ் இணையதள வாயிலாகவே நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இப்போ முன்னுரிமை பட்டியல் வெளியிட்ட பின்பு அதில் ஏதேனும் நீங்கள் திருத்தங்கள் மேற்கொள்ளணும் அப்படின்னா 27/6/2026 சனிக்கிழமைக்குள் அந்த திருத்தங்களை நாம் மேற்கொள்ள வேண்டும். அதற்கு உங்களுடைய அலுவலகத்தின் மூலமாகத்தான் நாம் அந்த திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். நாம் தனியாக திருத்தங்கள் மேற்கொள்ள முடியாது. அடுத்து இறுதியாக இந்த முன்னுரிமை பட்டியல் எப்பொழுது வெளியிடப்படும் அப்படின்னா 29/6/2026 திங்கட்கிழமை இறுதியான முன்னுரிமை பட்டியல் வெளியிடப்படும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். அவ்வளோதான் நண்பர்களே, இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ள இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற பயனுள்ள காணொலிகளை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அறிவகம் பார்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். அறிவகம் பார், முயற்சியே வெற்றி. வணக்கம்.